ஃப்ரெண்டர்ஸினர்களுக்கு வணக்கம். உண்மையிலேயே விஜய் தமிழக வெற்றி கழகத்துக்கு தலைவரா இல்ல தற்குறியா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு எல்லாருக்கும் இருந்தது. அவருக்கு அறிவு இருக்குதா இல்லையா, உண்மையிலேயே சுயநினைவோட தான் பேசுறாரா இல்ல என்ன அப்படின்ற பல கேள்விகளும் சந்தேகங்களும் நமக்கு நேற்றைய தினத்துல தஞ்சை மாவட்டத்துல பேசினார்ல அந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்துல உண்மையிலேயே நம்மளுக்கு பல கேள்விகள் இருந்தது. உண்மையிலேயே இது மக்கள் சந்திப்பா நிர்வாகிகள் சந்திப்பா? வந்தவங்க யாருமே மக்கள் கிடையாது, பொதுமக்கள் கிடையவே கிடையாது. வந்தவங்க எல்லாமே ரசிகர்கள் கூட்டம், நிர்வாகிகள், இவங்க எல்லாருமே தான் வந்திருக்கிறாங்க. அதுவும் அவங்க பண்றாங்க பல அழிச்சாட்டியும் அந்த அளவுக்கு பண்றாங்க. இதுல காவல்துறை பேர் மேல என்ன பண்றாங்க, பழிகளை போடுறாங்க. எவ்வளவு சொன்னாலும் எவ்வளவு பட்டாலும் இந்த தற்கொலை கூட்டங்களுக்கு தெரியுமா தெரியாதா நம்மளுக்கு தெரியவே கிடையாதுங்க. ஒரு கை குழந்தைய வச்சுட்டு கார் மேல அந்த மனுஷன் ஏறி நின்று என்ன பண்றாரு, ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்கிறாரு. அவ்வளவு கூட்டம் இருக்கு கீழே. கார்ல எந்த ஒரு பிடிமானமும் இல்லாம கை குழந்தைய வச்சுக்கிட்டு என்ன பண்றாரு, விஜய பார்க்கணும் அப்படின்றதுக்காக இத விஜய் ரசிக்கிறாரு. விஜய் ஒரு விஷயத்த கூட யாருக்குமே ஒரு அறிவுரை சொல்றாரா? கிடையவே கிடையாது. இன்னைக்கு ஒரு சின்ன பொண்ணு பணம் வச்சுன்னு இருக்கிறோம், நாங்க எத்தனை பொண்டாட்டி வேணா வச்சுப்போம், என்ன இப்போ யாரு கேள்வி? இதுக்கு எல்லாத்துக்குமே ஸ்டாலின் தான் காரணம். என்ன ஒரு தமிழ் இளைஞர் சமுதாயத்தை எந்த அளவுக்கு விஜய் அவர்கள் வழி நடத்துறாரு அப்படின்றது நம்ம வெக்கப்பட வேண்டியதா விஷயமா இருக்கு. நேற்றைய தினத்துல அவர் பேசின பேச்சுகளும் அவர் கொடுத்த வாக்குறுதிகளும் தான் இன்னைக்கு பல சந்தேகங்களை நம்மளுக்கு எழுப்பியிருக்கு. ஆல்ரெடி ஏற்கனவே தமிழ்நாட்டு அரசியல்ல திமுக அரசு செஞ்ச திட்டங்களை நான் இன்னும் அதை அதிகப்படுத்துவேன் அப்படின்னு தான் சொல்றாரு. நீ புதுசா சொன்னாரா அப்படின்னா கிடையவே கிடையாது அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். ஒரு 2-3 நம்பர் என்ன பண்ணலாம் சொல்லலாம். ஏன்னா இவரு தேர்தல் வாக்குறுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மா வாக்குறுதியா கொடுக்கல, சந்தேகத்தோட தான் கொடுத்திருக்கிறாரு. விவசாயிகளுக்கோ நெசவாளர்களுக்கோ மீனவர்களுக்கோ அவங்களுக்கு தேவையான பாதுகாப்பு நலனை பத்தி ஆட்சிக்கு வந்த பிறகு ஆராய்ச்சி பட்டியலிட்டு அதுக்கப்புறம் செய்வாராம். ஏன் உங்களால வாக்குறுதினு கொடுக்க முடியல? ஓப்பனா டிக்ளேர் பண்ணிட்டு போங்க, உங்களுக்கு இதெல்லாம் செய்யறேன் இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா டிக்ளேர் பண்ணிட்டு போங்க. ஏன் கட்ஸ் இல்லையா, தில் இல்லையா செய்யறதுக்கு? இதுல இன்னொரு காமெடி என்னன்னா, ஆட்சிக்கு இவர் வந்துட்ட பிறகு ஒன்றிய அரசு இவர் கொடுக்கிற நெருக்கடிய தனிப்பட்ட விதத்திலையும் மறைமுகமாவோ டைரக்டாவோ கொடுத்தாலும் இவர் எதிர்த்து நிப்பாராம். கட்சி ஆரம்பிக்கும் போது ஒன்றிய பாஜக அரசு உங்களுக்கு என்ன பண்ணுச்சு, நெருக்கடி கொடுத்தது. இதை எதிர்த்து ஒரு ட்வீட் கூட போட தெரியல, ஒரு கண்டன அறிக்கை கூட எடுக்க முடியல. இவர் என்ன பண்றாரு, ஆட்சிக்கு வந்துட்டு பேர் எதிர்த்து நிப்பாராம். சிபிஐ வழக்குல உங்களுக்கு எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுத்தாங்க? ஒரு வார்த்தை பாஜக பத்தி எதிர்த்து பேசியிருப்பீங்களா? ஒரு வார்த்தை அவங்களை பத்தி விமர்சிச்சிருப்பீங்களா? ஜனநாயகன் பட விவகாரத்துல ஒன்றிய அரசு கீழே வருகிற சென்சார் போர்டை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசுறீங்களா? ஒரு கேள்வி கேட்டீங்களா சார்? தில்லு ஃபர்ஸ்ட் இருக்கா? விஜய்க்கு அவருக்கு தில்லு இருக்கா? பாஜகவை எதிர்க்கிறதுக்கு, பாஜக பேர் சொல்றதுக்கு விஜய் அவர்களுக்கு தில்லு இருக்கா? தில்லு இருந்தா அவர் பேசணும். கட்சி ஆரம்பிக்கும் போது பாஜகவை எதிர்க்க மாட்டாரா, ஒன்றிய அரசு எதிர்க்க மாட்டாரா? ஆட்சிக்கு வந்துட்ட பேரு அவர் பாஜக விமர்சிப்பாரு, ஒன்றிய அரசு விமர்சிப்பாரு. கட்சி ஆரம்பிக்கும் போது மக்கள் நலனுக்கு எதிராகவும் மக்களுடைய திட்டங்களுக்கு எதிராகவும் தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு எதிராகவும் ஒன்றிய பாஜக அரசு செயல்படுத. இவர் எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் மேற்கொண்டார், எத்தனை கண்டனங்கள் சொன்னாரு? சிறைச்சாலைக்கு சென்றாரா, வழக்கடைஞ்சாரா? எதுவுமே கிடையவே கிடையாது. ஆனா நான் ஆட்சிக்கு வந்துட்ட பிறகு இதெல்லாம் பண்ணுவேன்னா என்னத்தை கிழிப்பீங்க நான் கேக்குறேன். கட்சி ஆரம்பிச்சு நீங்க என்ன பண்ணல, ஒண்ணுமே கிழிக்கல, ஆட்சிக்கு வந்துட்ட பேர் என்ன கிழிப்பீங்க அப்படின்னு நம்மளுக்கு கேட்க தோணல. இதுல இன்னொரு விஷயம், முதல்ல ஸ்டாலின் அவர்களை விமர்சிக்காரு. வெள்ளக்கோடையை பிடித்து அரசியல் செஞ்சார் பாஜகன்னு. நீங்க சட்டையில கருப்பு வெள்ள அரசியல் செஞ்சீங்களா? அதெல்லாம் யாரும் மறக்கல. சிபிஐ விசாரணைக்கு ஃபர்ஸ்ட் வரும்போது கருப்பு சட்டையில போனீங்களா? ரெண்டாவது எதுக்கு வெள்ள சட்டையில போனீங்க? நீங்க கொடையில அரசியலை கொண்டு வந்தா நாங்க சட்டையில அரசியலை கொண்டு வருவோம் அப்படின்னு திமுக பதிலடி கொடுத்துட்டு இருக்கு. ஏன்னா முதல் தடவை என்ன பண்ணாங்க, கருப்பு சட்டையில போனாங்க விஜய் அவர்கள். ஏன்னா அங்க புடிச்சு அழுத்து பிதுக்குன பிதுங்கு. ரெண்டாவது தடவை கருப்பு சட்டைலாம் போட்டு வரக்கூடாது, பெரியார தூக்கி பிடிக்கிறியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிதுக்கி இருக்காங்க. இதுல வேற நிறைய தற்கொலைகள் கூட்டம் ஒண்ணு இருக்கு, அது கேட்கும். சட்டையில போய் அரசியல் செய்றீங்களே, சட்டையை கூட நீங்க பாப்பீங்க. உங்க தலைவர் கொடையில அரசியல் செய்யறாரு, அதையாவது எதிர்த்து கேட்க மாட்டீங்களா? கொடையில அரசியல் செஞ்சா சட்டையில நாங்க அரசியல் செய்வோம் அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. அதுவும் இல்லாம இவர் கொடுக்கிற வாக்குறுதி எல்லாம் இருக்குதுல்ல, திமுகவும் அதிமுகவும் மக்களை கேவலப்படுத்துறாங்க, மக்களை கையேந்த வைக்கிறாங்க இலவசங்களை கொடுத்து. இன்னைக்கு உங்க தலைவர் என்ன கொடுத்திருக்காரு? இலவசங்களை தானே கொடுத்து கிழிச்சிருக்கிறாரு. விஜய் அவர்கள் இப்ப இலவசம் தாங்க கொடுத்திருக்கிறாரு. அப்ப இதுக்கு என்ன கேள்வி? முதல்ல விஜய் அவர்களுக்கு ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களையும் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை முன்வைக்க தெரியுதா? பொத்தப்பதோட போயிட்டு என்ன பண்றது, திமுக மேல விமர்சனம் வைக்கிறது. முதல்ல ஸ்டாலின் அவர்களை விமர்சனம் செய்து. ஏன் ஜனநாயகன் படத்துல
முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் கருத்து தெரிவிச்சாரு. அவருக்கு நன்றி. 19 சொல்றாரு. முதல்ல உன் படத்துக்கு நீ குரல் கொடுத்தியா? அது முதல்ல யாருன்னா கேள்வி கேட்டீங்களா? உங்களுக்காக மத்தவங்க எல்லாம் குரல் என்ன நீ என்ன பிச்சை போடுறியா? நன்றியை பிச்சை போடுறியா? என்னங்க நன்றியை பிரிச்சு எடுத்துக்கங்க. எனக்கு யாரெல்லாம் குரல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நன்றி பிச்சை போடுறியா? ரெஸ்பான்ஸ் இருக்கணும். விஜய் அவர்களுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கணும். தலைமை, அவர் தலைவர், அந்த ரெஸ்பான்ஸ் அவருக்கு இருக்கணும். இன்னைக்கு அந்த ஆக்சிடென்ட்ல பாதிக்கப்பட்ட தகப்பனார் தாவேக்காவை கிழிக்கிறார். கரூர்ல நடந்து 41 பேர் செத்தாங்க. அதுக்கே போவது விஜய் என் பையனை பாக்குற அந்த தகப்பனார் எவ்வளவு கஷ்டப்படுறாரு தெரியுமா? விஜய் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்றாரு, என்ன யார பின் முதல்ல எதுக்கு நீங்க அப்படி வரணும்? த்ரிஷா கூட தனி விமானத்துல போறீங்களா? அப்ப யாருக்குமே தெரியாம போறீங்க வரீங்களா? அதே போல இந்த தடவை போயிட்டு வரதுக்குன்னா உங்களால எவ்வளவு ஆக்சிடென்ட் நடக்குது. ஒவ்வொரு கூட்டத்திலயும் பலி நடக்குது. விஜய் அவர்கள் கூடுற ஒவ்வொரு கூட்டத்திலயும் விபத்துகள் நடக்குது, பலி நடக்குது. அது போல நீங்க போயிட்டு வர வேண்டியதுனா ஏன் உங்களுக்கு வெட்ட வெளிச்சமா தெரியணும்? எப்பவுமே உங்களை வந்து படம் சூழ்ந்து வரணும், 4 பேர் சாகணுமா, ஆக்சிடென்ட் ஆகணுமா? அந்த தகப்பன் எவ்வளவு மன கசந்து பேசுறாங்க தெரியுமா? இப்பதான் என் ஒய்ஃபுக்கு வந்து 12 லட்சம் கிட்ட நான் கொடுத்து என்ன பண்ணேன், ட்ரீட்மெண்ட் பண்ணேன். அது முடியறதுக்குள்ள இன்னைக்கு என் பையனுக்கு வந்து இது மாதிரி இருக்கு, ரொம்ப சீரியஸா இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பணத்தை விஜய் தர போறாரா? எவ்வளவு சொன்னாலும் திருந்த மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அந்த அப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கதறாரு. விஜய டார்டரா கிழிக்கிறாரு. இதுதான் விஜய் பொதுமக்கள் கேட்ட சம்பாதித்திருக்கிற மரியாதை. உண்மையிலேயே ஒரு சில தற்குறி கூட்டம் இருக்குது விஜய்க்கு. அந்த கூட்டம் விசில் அடிக்குது, கை தட்டுதுன்னு சொல்லிட்டு இஷ்டமேனிக்கு பேசிட்டு போறாரு. ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீ சக்தியா? ஏன் குழந்தைங்க பசங்க சொல்றதெல்லாம் இவர் சொல்றாரு. முதல்ல விஜய்க்கு அறிவு இருக்குதா? அவர் தலைமை தானே, அவர் தலைவர் தானே. தலைமை பண்புக்கு என்னவோ அதை அவர் செயல்பட்டு போகணும். ஒரு பக்தர் கூட்டம் அதை வந்து என்ன பண்றாங்க, புனிதமா சொல்றாங்க, புனிதமா செயல்படுத்துறாங்க. அதை இழிவுபடுத்துற விதமா விஜய் அவர்கள் ஊக்குவிக்கிறார். ஏங்க குழந்தை பசங்க சின்ன பசங்க பேசிட்டு போலாங்க. ஒரு விஜய் தலைவர் தானே, ஒரு கட்சிக்கு தலைவர். அடுத்து ஆட்சியை பிடிக்க போற நான் முதலமைச்சர் சொல்ற பீத்திக்கிற விஜய் அவர்கள் என்ன பண்ணணும்? அதை கண்டிச்சு பேசணும். எப்ப அப்படி சொல்லாதீங்க. ஒரு பக்தர் கூட்டம் அது புனிதமா என்ன பண்றாங்க சொல்றாங்க, அதை அவங்க வழிபடுறாங்க. அப்படி எல்லாம் கிண்டல் பண்ணக்கூடாது, சொல்லணுமா இல்லையா? ஆனா அதை ஊக்கப்படுத்துறாரு. இதே விஜய் பெரிய பெரிய தவறு செய்யறார், மன்னிப்பு கேட்கணும். உண்மையிலேயே அந்த பக்தர்கள் கூட்டத்து மத்தியில அவர் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. ஏன்னா ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு சொன்னது விஜய் அவர்கள் சொன்னதுதான் தவறு. தற்கொலை கூட்டம் சொல்லிட்டு போவாங்க. ஏன்னா சின்ன பசங்க அறியாத பசங்க பேசிட்டு போவாங்க, ஒரு டைமிங்ல பேசிட்டு போவாங்க. அதை எடுத்து மேடையில பேசுறாருல விஜய், ஊக்குவிக்கிறாருல, இன்னும் சொல்லுங்க எல்லா இடத்துலயும் சொல்லுங்க, போங்க சொல்லுங்க அப்படின்னு இதை உற்சாகப்படுத்துகிறார் விஜய். தன்னுடைய தொண்டர்களை நெறிப்படுத்தணும், வழிபடுத்தணும். அதுக்கு விஜய் அவர்கள் என்ன சொல்றாரு, என்ன பேசுறாரு, என்ன பண்ணாரு, என்ன கிழிச்சாரு? ஆனா அவரு ஒண்ணுமே கிழிக்கல. ஆட்சிக்கு வந்துட்ட பிறகு எல்லாத்தையும் கிழிப்பனா, கட்சி நடத்தும் போது என்ன கிழிச்சிங்க? ஒன்றிய பாஜக அரசை எந்த விதத்துல நீங்க விமர்சனம் செஞ்சீங்க, கண்டனம் தெரிவிச்சீங்க? உங்க சொந்த விவகாரத்துக்கே நீங்க வந்து பாஜகவை எதிர்க்கிறதுக்கு பயப்படுறீங்க. இன்னைக்கு அருண்ராஜ் என்ன சொல்றாரு, பாஜக எங்களுக்கு அழுத்தம் கொடுக்குது, நாங்க பாஜக விமர்சிக்கவே இல்ல, ஆனா எங்களுக்கு அழுத்தம் கொடுக்குது அப்படின்றாங்க. சோ பாஜகவை நீங்க விமர்சனம் பண்ணாமே உங்களுக்கு அழுத்தம் கொடுக்குது, அத முதல்ல பொதுவெளியில கண்டிக்க தெரிஞ்சுதா? பாஜக எங்களுக்கு இதுல வேலை குழந்தைத்தனமா? இது சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் இல்ல, இப்படி விளையாடிட்டு இருக்காரு. இவருக்கு எண்ணம் ஃபுல்லா குழந்தைத்தனமாவே இருக்குது, இன்னும் மெச்சூரிட்டி ஆகல. ஒரு குழந்தை கட்ட கட்சி கொடுத்ததுனாலதான் தாவேக்கால குழந்தைகள் அணிய கொண்டு வராரு. ஏன்னா இவர் குழந்தையா இருக்கிறதுனால குழந்தைகள் அணிய உருவாக்குறாரு. இது வரைக்கும் யாருன்னா கட்சியில வந்து பெரிய பெரிய கட்சிகள் இருக்குங்க, காங்கிரஸ் இருக்கு, பாஜக இருக்கு, அதிமுக இருக்கு, திமுக இருக்குங்க. இப்பேற்பட்ட தேசிய கட்சிகளா இருக்கட்டும், மாநில கட்சிகளா இருக்கட்டும், குழந்தைகள் அணி வச்சிருக்காங்களா? தாவேக்கால குழந்தைகள் அணி இருக்கு. ஏன்னா விஜய் குழந்தைதனம், அதனாலதான் குழந்தைகள் அணிய வச்சிருக்கிறார். அவரு இன்னும் மெச்சூரிட்டி ஆகல, அரசியல்ல மெச்சூரிட்டி ஆகல அப்படின்றது அவர் பேச்சுல ரொம்ப தெளிவா இருக்கு. அரசியல் அறிவு அவருக்கு வரல அப்படின்றது அவர் கொடுத்த வாக்குறுதிகள்ல ரொம்ப தெளிவா இருக்குது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு விஜயோடைய பேச்சு மிக மிக வன்மையா கண்டிக்கத்தக்கது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. இதை பத்தியோட கருத்து அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.